எல்லாரும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம இன்னும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனில உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க go பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க 2024 பேட்சா இருந்தா மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்க 2024 பேட்சை தவிர வேற எந்த பேட்சா இருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்றதுக்கு. ஒன்லி 2024 பேட்ச் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்றதுக்கு. ஸோ சிஜிபிஏ பார்த்தீங்க அப்படின்னா 8.5 அண்ட் எபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க 8.5 ஆர் எபோவ் இருந்தா மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால அப்ளை பண்ணவே முடியும். ஸோ நீங்க 2024 பேட்சா இருந்து நீங்க உங்க சிஜிபிஏ 8.5 ஆர் எபோவ் இருக்கு அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். நீங்க ரெக்ரூட்டட் இன்ஸ்டியூட்ஸ்ல படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க 2024 பேட்சா இருந்து 8.5 ஆர் எபோவ் சிஜிபிஏ இருந்து நீங்க ரெக்ரூட்டட் இன்ஸ்டியூட்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கொலாபரேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நீங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சாலுமே அது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங்ல நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்க குவாலிஃபிகேஷன்ஸா கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்க go பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. சரி எப்படி அப்ளை பண்ண காட்டுங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணி இருக்குது அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகி ஸோ இந்த இடத்துல உங்க இமெயில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்க இமெயில் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் இருக்குதா இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணி நீங்க அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படிதான் அப்ளை ஆகணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தேன். பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.